ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக ரொம்ப எளிமையாக நம்முடைய பாத்ரூம் டைல்ஸை ரொம்ப சுலபமான முறையில் எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த வாஷ் பேஷன் மற்றும் அந்த பைப்பையும் ரொம்ப எளிமையாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதையும் கூடவே பார்க்கலாம். முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன், எப்போவுமே பாத்ரூமை இந்தளவுக்கு நான் டர்ட்டியாக வச்சுக்க மாட்டேன். டர்ட்டியாக வச்சிருந்து காமிச்சு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான பொருள் தான். நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் கிச்சனில் இருக்கும். டிஷ்வாஷ், அதாவது டிஷ்வாஷ் சோப்பு தான் வந்து பயன்படுத்த போகிறோம். நீங்கள் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் பயன்படுத்தலாமான்னா அது வேண்டாம், சோப்பு பயன்படுத்துங்க. அதுதான் நல்ல உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரம் கழுவுற சோப்புன்னு சொல்லிட்டு பயன்படுத்துங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பயன்படுத்திங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூடவே ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், டைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா கரையாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. அதாவது மக்கில் கொஞ்சமாக ஒரு 2 மக்கு 3 மக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறணும், அந்த செவுறு வந்து நல்லா வந்து ஊறணும். அதுக்கப்புறமா சோப்பை கொஞ்சமாக தொட்டுட்டு நல்லா ரவுண்ட் சைடாக, அந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வட்ட வடிவமாக தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வட்ட வடிவமாக வந்து தேய்ச்சி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்றதுக்காக 2 டைல்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைல்ஸ்க்கு மட்டும் நல்லா அழுத்தி தேய்ச்சி காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த டைல்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய டைல்ஸில் அந்த அழுக்கு அப்படியே தங்கியிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு டைல்ஸாக தான் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை கலர் டைல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்பட்ட கரைகள், அதாவது அந்த கீழ்ப்பகுதி பாத்ரூம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்பட்ட கரைகள், அந்த உப்பு கரைகள் வந்து அதிகமாக தங்கிடும். அது வந்து நீங்கள் வெறும் டிஷ்வாஷ் மட்டும் பயன்படுத்துனீங்க, அதாவது அந்த சோப் மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து அழுக்கு போகாது. அதுவே நீங்கள் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தேய்ச்சிங்கன்னா சட்டுன்னு போயிடும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் அதுமாதிரி சொல்லிவிட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா எப்பேற்பட்ட பழைய கரையாக இருந்தாலும் போயிடும். அது இல்லை இம்மிடியேட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ஆப்ப சோடாவில் ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை நல்லா தொட்டுட்டு அதை வந்து தேய்ச்சி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா நம்ம மறுபடியும் அந்த நம்ம சோப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோப்பில் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை தொட்டுட்டு ஒரு தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக நீங்கள் சிம்பிளாக தேய்ச்சாலே போதும். நான் சொல்கிற மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அந்த சுவர் வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னாலே ஈஸியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து வெளியில் வந்துடும். இது தெரியாமல் நான் முன்னாடி அந்த ஹார்பிக்லாம் ஊற்றி தான் இந்த மாதிரி கோடாக தெரிஞ்சுது பார்த்தீங்களா, ஏற்கனவே அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக ஆகிடும். ரொம்ப சிம்பிள் கூட, எந்த பொருளும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பொருள் வந்து செலவு பண்ண வேணாம். அதாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பு வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ரெண்டுமே வந்து நீங்கள் பாத்ரூமில் ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இது மட்டும் தனியாக பாத்திரம் கழுவுறதுக்காக இது வைக்காதீங்க, தனியாக இது நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நான் தண்ணி விட்டு வாஷ் பண்ணுற பாருங்கள். இப்போ அந்த வெள்ளை டைல்ஸ் பக்கம் மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த சைடு அந்த பிங்க் கலர் டைல்ஸில் வந்து நான் க்ளீன் பண்ணலை. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த வெள்ளை கலர் டைல்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு அந்த கரை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ரொம்ப சிம்பிளாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து யாருக்குமே அதிகமாக வந்து தெரியாது. ஆனால் இது வந்து நான் எங்கள் வீட்டில் பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு விஷயந்தான். உண்மையிலே சொல்கிறேன், இதுதான் நான் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுறது. ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் இது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு நீங்கள் ஹார்பிக் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவீங்க. ஹார்பிக் அந்த மாதிரிலாம் பயன்படுத்த வேணாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இதே சோப்பே வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக, அதாவது ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், அதனால் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை அழுத்தி தேய்ச்சி விடுங்க. நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுல என்ன இருக்குது, ஒரு தடவை அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விடுங்க. நல்லா பளிச்சுன்னு சூப்பராக மாறிடும். அடுத்ததான் முக்கியமாக அது பிளாஸ்டிக் பைப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா சில்வர் பைப்பாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே நல்லா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா போதும். நம்ம ரெகுலராக வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த சோப்பு பயன்படுத்துகிறோம், சில்வர் பாத்திரம் கழுவுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அந்த சில்வர் பாத்திரம் மாதிரி தான் வந்து இதுவும் கிட்டத்தட்ட சில்வரில் தான் வந்து எல்லாமே இந்த பைப் எல்லாமே மேக்ஸிமம் இப்போ வருது. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா, வினிகர் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ரெகுலராகவே இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு தடவை இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டாலே போதும், நல்லா பளிச்சுன்னு பக்காவாக மாறிடும். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய டைல்ஸும் சேர்த்து தேய்ச்சி விட்டாலே போதும், ரொம்ப எளிமையாக க்ளீன் பண்ணிடலாம். பாத்ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகள் மற்றும் டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.